நேற்று பார்த்து திருப்பி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறோம். ரைட். இதுல பார்ப்போம். கதிர்படத்துல காட்டப்பட்ட ஆறண்ட கோணம் ஐயண்ட கோணம் கேட்டது. ஐயண்டது முறி கோணம். ஆறண்டது என்ன கோணம்? சொல்லி கொண்டு போங்க. ஐயண்டது ஐயண்டது படுகோணம், ஆறண்டது முருகோணம். ரைட். சரியா? ஐயண்டது படுகோணம், ஆறண்டது முறிகோணம். அடுத்தது சைனைக்கும் சைனாருக்கும் இடையிலான மாறிலி. இதை நாங்க முறிவு சுட்டி என்ன அப்ப என்ன சார்பாக கேட்கிறோம்னு சொல்லி சொன்னா ரெண்டு ஊடகங்களையும் கருத்தி கொண்டு கேட்கிறோம். அப்ப எங்க இருந்து எங்க அம்புக்குறி போகுது? நீர்ல இருந்து வழிக்கு போகுது. ஆகவே நீர் சார்பாக கண்ணாடியின் வழியின் முறிவு சுட்டி. கவனிங்கோ, அம்புக்குறிய கவனிக்க போறோம். அம்புக்குறி எங்க இருந்து போகுது? நீர்ல இருந்து வழிக்கு போகுது. ஆகவே நீர் சார்பாக வழியின் முறிவு சுட்டி. நீர் சார்பாக வழியின் முறிவு சுட்டி என்று எழுதலாம். அல்லாட்டி இன்னும் ஈஸியா சொற்கள் எழுத வரும். அல்லாட்டில் முறிவு சுட்டிக்கு நாங்கள் குறியீடு என்னென்று பாவிப்போம். எங்கே இருந்து போகுது? டபிள்யூ வாட்டர். எங்க போகுது? யாருக்கு போகுது? இப்படி எழுதலாம். ரைட். மீன்குத்தி பறவைக்கு ஏபிசி ஆகிய 3 இடங்களில் மீன் இருப்பது எங்க இருக்கிற மாதிரி தெரியும்? நிரோஜன் எங்க இருக்கிற மாதிரி தெரியும்? பீல். ரைட், வெரி குட். பீல இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்த கேள்வி பி பாட்டுக்கு வர போறோம். சரி, டிசானி எங்க இடையில காண கிடைக்குது இல்ல? நேற்று காணல. சார் நான் கிளாஸ் இருக்கான்னு கேட்டேன் சார், நீங்க எதுவும் போடல. ஏன் அது நான் வளமையான ரெகுலர் சொன்னா லீவுக்குல திங்கக்கிழமை இருக்குன்னு சொன்னேன். நான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதில் தான் என்ன ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண பிறகு திங்கள்ல நடக்காது. சரி, சார் சாரி சார். ரைட். வகுப்பு ஒழுங்கா வர வரும். ஜனகன் டாக்டர் சொல்லி கொண்டு போங்க. ஆர் என்ன? ஆர் என்ன? ஜனகன் வேமா ஆர் ஆர்டிஜு டபிள்யூ எக்ஸ் வேமா சொல்லி கொண்டு போவோம். ஆர் இருபாகி. ம் டி எல்டிஆர். சரி. யூ வந்து ஆர் வந்து இருவாயி அல்லது சீராக்கும் இருவாயி என்று சொல்லலாம். டீக்கு பேர் வந்து ஒல்லி உன்னர் தடையி அல்லாட்டி எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். யூ சமனா இருந்தா என்ன பேர்? கொள்ளள கொள்ளளவி. நேற்று சொன்ன நான் திருப்பி படிக்கல போல இருக்கு ஜனகன். டபிள்யூ டிரான்சிஸ்டர். எக்ஸ் வந்து மாறந்தடை. மாறந்தடை படிப்பிச்ச விஷயம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் ஜனகன். சரியா? இலங்கையில மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பாடசாலை யாழிந்து கல்லூரி. ரைட். அப்ப மிச்சம் இலகுவான விஷயம் பாருங்க. டீயை கேக்கினம், ஆர் கேக்கில. அப்ப டீக்கு பேர் எல்டிஆர் என்று எழுதலாம், அல்லாட்டி ஒள்ளி உணர் தடையி. டபிள்யூக்கு பேர் வந்து டிரான்சிஸ்டர் என்று எழுதலாம், அல்லாட்டி டிரான்சிஸ்டர் வகை சொல்லி தந்தான் ஸ்பெசிஃபிக்காகவும் எழுதலாம். இது என்ன வகையான டிரான்சிஸ்டர்னு சொன்ன நாங்கள்? இந்த டிரான்சிஸ்டர் என்பிஎன். அது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லி தந்தா? என்பிஎன் எப்படி ஞாபகம் வச்சு கொள்றது? அம்புக்குறி வழியில வந்தால் என்பிஎன் டிரான்சிஸ்டர். வெரி குட். ரைட். இனி அடுத்த 10ஆம் ஆண்டே முனைக்க யோசிக்கிறோம். இப்போ சின்னாக்கெல்லாம் போட்டியா சொல்றான். அப்ப எக்ஸுக்கு என்ன பேர்? ரைட். இந்த புதுசா இணைஞ்சாக்களுக்கு சிலருக்கு தெரியாது. இப்ப இங்க இதுல 10ம் 11ம் இருக்குதா? இதுல வேகமா விட சொல்றாங்க 10 11. 10க்கு 12 போட்டி வைக்கலாம் போல இருக்கு. பெரிய மக்கள் இணைஞ்சிருக்கீங்களானே. ரைட். பாருங்க அவ்வளவு டேலண்ட்.
சரி நைட் ஆய்வுக்கூடத்துல காயத்தை வாசிங்க போதுமா? ஆய்வுகூடத்தில் அமைக்கப்பட்ட 4 சுற்றுகள் நியமக்குறியீடுகளுடன் 1, 2, 3, 4 என கீழே தரப்பட்டுள்ளன. அச்சுற்றுகளில் 1.5 வோல்ட் கலங்கள், 2.5 வோல்ட் மின்குமிழ்கள், சர்வசமமான இருவாயிகள், ஆளிகள் ஆகியன பயன்படுத்தப்பட்டுள்ளன. ரைட், இது ஒரு அற்புதமான கேள்வி. வடிவ கவனிக்க வேணும். என்ன, 1, 2, 3, 4 சுற்றுக்கள் இதுல காட்டப்பட்டிருக்குது. இந்த 4 சுற்றுக்களையும் வடிவ அவதானிச்சு போட்டு இதுல மின்குமிழ் ஒளிரும் எல்லா இடத்துலையும் மின்குமிழ் பொருத்தப்பட்டிருக்குது. ஏன்னா என்ன இப்ப ஆளி இப்ப இந்த நிலையில காணப்படுதுன்னு சொன்னா திறந்த நிலையில இது வந்து மின்குமிழ்ல நேர் முடிவிடம், இது மறை முடிவிடம், இது மறை முடிவிடம், இது நேர் முடிவிடம். ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். இது வந்து சாரி, எல்லாத்தையும் கேட்டு கொண்டிருக்கீங்க. இது வந்து மின்கலம், உலர் மின்கலம். அப்ப இது மின்கலத்தின நேர் முடிவிடம், மறை முடிவிடம், மறை முடிவிடம், நேர் முடிவிடம். இது ஆளி என்ற குறியீடு, இது தொடுக்கும் கம்பி, இது மின்குமிழ்கள், மின்குமிழ். ரைட், இப்ப சும்மா ஒரு ஆள்கிட்ட கேட்போம் என்ன மாதிரி விளங்கி இருக்கீங்கன்னு பார்க்க. நேரத்துக்கு வகுப்புக்கு வர வேணும். சரியா? திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்ல வைக்க கூடாது. இப்ப மீட்டிங்ல உட்காக்கி விட்டுருவேன். வர மாட்டியல் அப்படி சுத்தி கொண்டு நிற்கும். மாசினி நாங்களுடைய ஐஎஸ்ஏ விளையாட்டு பாயிட்டு லதுஜா. ரைட், இப்போ லதுஜா சொல்லுங்க பாப்போம். சார் ரைட், இதுல முதலாவது மின் கும்பல் ஒளிருமா ஒளிராது? ஒளிராது. ஏன் ஒளிராது? இதுல மின்கலத்தின் மறைமுடிவிடத்தோட மறைமுடிவிடத்தோட ஆ, ரைட், வெரி குட். எப்போ உங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அழுத்த வேறுபாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அப்பதான் மின்னோட்டம் பாயும். ஏன்னா வி நீர்வு சமன் ஐ. ஓம் சொன்ன விஷயம் நான் சொல்லல, ஓம் சொன்ன விஷயம் எல்லாம் ஓம் ஒன்று படிச்சுட்டீங்க. ரைட், அப்ப இந்த அழுத்த வேறுபாடு உருவாக வேண்டும் என்று சாரி, மின்னோட்டம் ஒன்று உருவாக வேண்டும் என்றால் அழுத்த வேறுபாடு இருத்தல் வேண்டும். அழுத்த வேறுபாடு கூட கூட மின்னோட்டம் கூடும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அதுக்கு தான் பிளஸ், இது மைனஸ், திருப்பி மைனஸ், திருப்பி பிளஸ். இப்ப எவ்வளவு அழுத்த வேறுபாடு? இது அழுத்த வேறுபாடு எவ்வளவு? 0. இது அழுத்த வேறுபாடு 0. சரியா? இது அழுத்த வேறுபாடு எவ்வளவு? இதுக்கெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இது பிளஸ், இது மைனஸ், பிளஸ் மைனஸ் ட்ரெயின் பட்டி மாதிரி இருக்கு. அப்ப ரெண்டும் தொடரா இருக்கு, ரெண்டு மின்கலங்கள் தொடராக இருக்குது. அப்ப 1.5 1.5 3 வோல்டேஜ். சரியா? அப்ப இது வந்து மின்குமுள் ஒளிராது, இது மின்குமுள் ஒளிரம். சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா புதுசா ஒரு செட்டப் இருக்கு. இது யாரு? இதுக்கு என்ன பேர்? உங்களை பார்த்துட்டோம். மின்முக கோடல். இதுவா? ஓ, இருவாய். இருவாய் வந்து முன்முக கோடல்ல இருக்கு. முன்முக கோடல். அந்த ஒரு இருவாயின் முன்முக கோடல்ல மின்னோட்டம் பாயுமா பாயாது? பாய- இதுல இருக்கிறது வந்து முன்முக கோடலா பின்முக கோடலா? முதலாவது விஷயம், நான் முன்முக கோடல்னு சொன்னா நீங்க அப்படியே கேட்டு கொண்டு இருக்கீங்க. பிள்ளையா சொன்னா விளாங்குதாண்டு பாக்குறது. இது முன்முக கோடலா பின்முக கோடலா? ஒருத்தருமே ஒன்றும் கதைக்கல. 23 பேர் இருக்கீங்க, 22 பேர். இப்ப நான் கேட்டது முன்முக கோடலா பின்முக கோடலா? பின்முகோட. அதுல இருக்கிறது வந்து பின்முக கோடல். அப்ப முன்னன்றதுக்கு ஒருத்தர் சொல்லாம தான் இருந்தீங்க. ம், அப்ப என்ன, ஒரு நாட்டுல அநீதி நடக்கைகளை போய் தட்டி கேட்பீங்க? ம், பல விளங்குதா? சரியான விஷயத்த சரின்னு சொல்லணும், பிள்ளையான விஷயத்த பிள்ளைன்னு சொல்லி பழகும். இதுதான் கற்றல்ல இருக்கிற விஷயம். ரைட், அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இருவாயில 2 வகையான கோடல் இருக்குது. ஒன்று முன்முக கோடல், அடுத்தது பின்முக கோடல். இதை இலகுவா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் முன்முக கோடல்ல, ரைட், இந்த இருவாயின் அடிப்படை தத்துவத்தை பார்த்துக்கொள்ளணும். இருவாயின் அடிப்படை தத்துவம் இதை சொல்ற சீராக்கும் இருவாயி. இது என்ன செய்யும்னு சொல்லி இது இந்த ஃபங்க்ஷன் வந்து கேப்பன் அடிக்கடி. இது ஆடல் ஓட்டத்தை நீரோட்டமாக மாற்றும்.
இது என்னது பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் ஆடலோட்டம். அப்ப கேள்வி எழுதி கொள்ளுங்கோ, இருவாயின் தொழிற்பாடு யாது? அல்லது சீராக்கும் இருவாயின் தொழிற்பாடு யாது? ரெண்டுக்கும் ஒரே விடதான். சீராக்கும் இருவாய் அல்லது இருவாயின் தொழிற்பாடு யாது? எல்லாரும் வடிவா நீட்டா எழுத வேணும். திடீர்னு கோப்பி காட்ட சொல்லி கேட்பேன். துசாந்த் கோப்பியை காட்டுங்க அப்போ விரைவா. ரைட். அப்ப இருவாயின் முன்முகக்கோட அடுத்ததாக பார்க்க போறோம். அப்ப முன்முகக்கோட ரெண்டா பிள்ளைகள் சின்ன விஷயம். சரியா? அதே மாதிரி பேட்டரியில பார்த்தா நான் உங்களுக்கு நேர்முடிவுற மாதிரி கூட சொல்லி தந்துட்டேன். அப்ப இதுல இந்த முக்கோணத்தை நாங்க சொல்றோம். இந்த முக்கோணம் பிளஸ் எப்படி ஞாபகம் வச்சு கொள்றேன்டா, ஸ்மால் டி இப்படித்தான் எழுதுறது. முக்கோணத்துக்கு ஆங்கிலத்துல ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். முக்கோணத்துக்கு இப்ப நான் சொல்லி தர விஷயம் ஒரு நாளும் மறக்காது. முக்கோணத்துக்கு ஆங்கிலத்துல ட்ரையாங்கிள். இப்ப நான் எழுதி வச்சுக்கேன் ஸ்மால் டி. சரியா? அப்ப ஸ்மால் டி பிளஸ் மாதிரி தான் இருக்கு. ரைட். ஆகவே இது மைனஸ். அப்ப இங்க பிளஸ் இது மைனஸ். அப்ப இதுவாயில திருப்பின்னு சொல்றேன். ஏன்னா இதுல முக்கோணம் ஒன்று இருக்குது. ஆகவே முக்கோணத்துக்கு ஆங்கிலத்துல ட்ரையாங்கிள். இப்போ இது பிளஸ் என்ற குறியீட்டுல ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இது மைனஸ். அடுத்தது அப்ப இது பிளஸ் இது மைனஸ். அப்ப வடிவ கவனிக்கும். இங்க பிளஸோட பிளஸும் மைனஸோட மைனஸும் இருந்தால் அதை சொல்லுவோம் முன்முக கோடல். சரியா? பிளஸோட பிளஸும் அதாவது உலர் மின்கலத்தின் பிளஸும் மின்முதல் என்ற நேர்முடிவிடமும் என இருவாயின் நேர்முடிவிடமும் ஒரே இதுக்கு இருந்தால் ஒரே திசையில் இருந்தால் அது முன்முக கோடல். மின்னோட்டம் பாயும். பின்முக கோடல்ல இது இந்த பிளஸும் இது இந்த மைனஸும் இருந்தால் அது பிளஸும் மைனஸும் எதிராக இருந்தால் அது பின்முக கோடல். அங்க மின்னோட்டம் பாயாது. நாங்கள் படங்கள் பார்ப்போம். இப்ப அதுக்குள்ள போனா லேட் ஆயிரும். இப்ப விஷயத்தை மட்டும் பார்க்க போறோம். ஆகவே இது பின்முக கோடல்ல இருக்குது, மின்னோட்டம் பாயாது. ஆகவே மின் குமிழ் ஒளிராது. அடுத்தது இதை சொல்றது பால சீராக்கல் சுற்று. இதுக்கு பேர் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, பால சீராக்கல் சுற்று. சரியா? பால சீராக்கி, பாலம் சீராக்கி, ஆங்கிலத்துல பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். சரியா? அதை இலகுவாக்குறதுக்கு இது இந்த 4 இருவாயை பயன்படுத்தி செய்யறது. அது இலகுவாக்குறதுக்கு என்ன வேலைன்னு சொன்னால் அம்புக்குறியக்கா இப்படி போட்டுக்கொள்ளும்போ அடுத்தது இஞ்சால பக்கம் இது ரெண்டும் அப்போ ஒரே திசையில வரும். அப்ப இது அப்படியே முக்கோணமாக்குறது தானே சின்ன விஷயம். அதே மாதிரி இங்கால பக்கம் குறைக்கல. பாருங்க, ஒரு டெக்னிக் எல்லாம் ஈஸியா சொல்லித்தாரு. சின்ன சின்ன டெக்னிக். ரைட். இந்த அம்புக்குறி இப்படி போடும். ஆகவே இந்த 2 அம்புக்குறியும் இப்படியே சிம்பிளா வந்துடும். பாருங்கக்கா, இதை தாங்க குறிக்கல. இதை மிச்சத்தை பூர்ணப்படுத்துறேன். ரைட். இல்மா ஓ அல்மக்கியா. சார். ஓகே, இந்த ஆருக்கு என்ன பேர் தங்கச்சி? பின்முக கோடல். இல்ல, ஆருக்கு என்ன பெயர்? என்ன பெயர்? ஆர் அது இல்ல, பாடத்து வரல. வேற இல்ல. பாத்தீங்களா, ஆருக்கு பேர் இருவாயின்னு சொல்றது. ஆருக்கு பேர் சீராக்கும் இருவாயி அல்லது இருவாய். நேரத்துக்கு வேற ஒண்ணு நான் சொன்ன 5:20 வேற. நேற்று உங்களை காணல. ரைட். இப்ப வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப இதுக்கு சொல்லுவோம் பால சீராக்கல் சுற்று. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல பிளஸ் இருக்குது, இங்க பிளஸ் இருக்குது. சரி, அவ்வளவுதான். இது இங்க மின்கலத்தின் நேர்முடிவிடம் இருக்குது, இங்க இருவாயின் நேர்முடிவிடம் இருக்கு. சரியா? ரைட். அப்ப பாருங்க, இதுல மின்னோட்டம் பாயும். ஆகவே இது என்ன செய்யும்? மின்குமிழ் ஒளிரும்.
கேள்வியே தான் 4 புள்ளிகள் பாருங்க, சிம்பிளான கேள்வி. ஆளிகளை மூடும்போது, ஆளி மூடினா தானே மின்னோட்டம் சுற்று பூர்த்தியாகும். என்ன? அப்ப மின்குமிழ் ஒளிருமா ஒளிராதா? ஒன்று ஒளிருமா ஒளிராதா? ஒளிராது. 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 ரைட், ஒரு புள்ளிகள். அடுத்தது 2வது ஒளிரும். ஒளிரும். மூன்றாவது ஒளிராது. 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 4வது ஒளிரும். ஒளிரும். சிம்பிளா 4 இது பாருங்க. இதுல குமிழ் ஒளிரும், சரியா, ஒளிராதுன்றது அவ்வளவுதான் விஷயம். இதுல தந்ததான் நீங்கள் எழுதுற கணக்கு ஒண்ணு நிறைய அலம்புறையில் விஞ்ஞானத்துல பாருங்க. 4 விஷயம் உள்ளது, 4 புள்ளி அவரே மேல தந்திருக்கிறார். ஒன்றில் இது விடையா வரும், என்ன, அல்லாட்டி மற்றது விடையா வரும். விளங்குறது மட்டும்தான் விஷயம். விளங்கினா சொல்லியா மார்க்ஸ். சரியா? சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு வரலாறுல விளக்கு கேள்விக்கு 5 மார்க்ஸுக்குள்ள பந்தி எழுதுற நீங்க. தமிழ்ல ஒரு கட்டுரைக்கு எழுதுற நீங்க. இதுல பாருங்க சின்ன விஷயம். ஒவ்வொரு பாடத்திலையும் இதுல டெக்னிக்கை தான் கண்டுபிடிக்கும். ரைட். அடுத்தது இந்த கேள்வி விளங்கினா அடுத்த கேள்வி பாருங்க. பி பகுதி. மேலே ஏயில் என்ன, ரைட். ரைட், இல்மா வாசிங்கோ. மேலே ஏயிற்கேற்ப 1, 2 ஆகியவற்றில் உமது அவதானிப்புகளைக் கொண்டு எடுக்கத்தக்க முடிவை அழுத்த வித்தியாசத்தை தொடர்புபடுத்தி எழுது. அவரே தந்துட்டார், வேற ஒன்றும் தேவையில்லை. என்னத்த, அழுத்த வித்தியாசத்தை தொடர்படுத்தி எழுது. அப்ப நாங்கள் எங்கண்ட ஓம ஞாபகம் வச்சுன்னா சரி. ஓமின் விதி, அழுத்த வித்தியாசம் இருந்தா தானே மின்னோட்டம் பாயும். ரைட். முதலாவது சுற்றில் அழுத்த வித்தியாசம் 0, ஆகவே மின்னோட்டம் பாயாது, ஆகவே மீன் குமிழ் ஒளிராது. ரைட். திருப்பி கேட்பேன், படிவா கவனிக்கும். 2வது சுற்றில பார்த்தீங்கன்னு சொன்னா அழுத்த வேறுபாடு இருக்குது, அழுத்த வேறுபாடு உண்டு, ஆகவே மின்னோட்டம் பாயும், ஆகவே மின் குமிழ் ஒளிரும். அவ்வளவுதான். 2 புள்ளிகள். முதலாவது விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு 1 புள்ளி, 2வது விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அடுத்த புள்ளி. பாருங்க, இப்ப இதுலயே 6 புள்ளிகள் வந்துட்டு. சரி, நிதுர்சி சொல்லுங்க அப்ப விளக்கம். நிதுர்சி கூப்பிட்டா உடனே வரணும், மைக் ஒன் பண்ணி. முதலாவது சுற்றுல அழுத்த வித்தியாசம் 0, ஆகவே மின்னோட்டம் பாயாது. 2வது சுற்றுல அழுத்த வித்தியாசம் 1, அதனால மின்னோட்டம் பாயும். ஆகவே மின் குமிழ் ஒளிரும். அவ்வளவுதான், அதோட முடிக்கவா மின் குமிழ் ஒளிருது. ரைட், வெரி குட். சரி, அப்படி கதைக்கவா. ரைட். கேள்வி கேட்டா விடையோட எழும்பி டக்குன்னு வரும். இந்த வகுப்புகளுக்கு இடையில இடையில நிக்கிறார்கள், ஒரு இடிய நிரந்தரமா நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டேன். நேரடி வகுப்புல நிப்பாட்டி இதே நிப்பாட. நிதர்சன் நிக்கிறாரு, நிதர்சன். கிருஷாந்தன். ஓம் சார். நேற்று எங்க போனீங்க? ம் நேற்று எங்க போனீங்க? டேட்டா முடிஞ்சு சார். டேட்டா முடியாது, டேட்டா போடவர். ஜூம் கிளாஸ் டேட்டா போடவர். உற்பத்தி ஆகாது. லிவின்சன் வாசிங் அடுத்த வேலையே. லிவின்சன் படமாதான் விவாகுராய். லிவின்சன் பாருங்க. சஞ்சிகா குடும்பம் அனைத்து தம்பி வெளியில போட்டா சரி. வா விஸ்வரவன், அருணோதயா கல்லூரி. ஆம் சார். மேலே சுற்று மேலே சுற்று உள்ள பற்றி ஆற்றப்பட்டு அதற்கு பதத்தை கொண்ட ஆடல் அழுத்த இணைக்கப்பட்டு பைப்பின் அலை வடிவம்
கீழே ஒரு ஏயில் தரப்பட்டுள்ளது. அதற்கு ஒத்த பரப்பின் அலைவடிவத்தை ஒரு பியில் வரைக. ரைட். இதுல கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். ரெண்டு ஆடல் அழுத்தம் ஒரு விஷயம் பாவிக்கிறது. ஆடல் அழுத்தம். அப்ப மின்னோட்டத்துல ரெண்டு வகை இருக்கு. அப்ப கேள்வி இருக்கு, எழுதி கொள்ளுங்க. மின்னோட்டத்தின் வகைகள் யாவை? மின்னோட்டத்தின் வகைகள் யாவை? ரைட். அதுக்கு முதல்ல அடுத்த இன்னொரு கேள்வி எழுதுங்க. இன்னொரு கேள்வி எழுதுவோம். அடுத்த கேள்வி ஓமின் விதியை தருக. இதெல்லாம் நீங்க படிக்க வரும். ஓமின் விதியை தருக. அடுத்தது இருவாயின் முன்முக கோடல். இருவாயின் முன்முக கோடலை வரைக. கொப்பி திடீரென்று எல்லாம் பிடிஎஃபா போட சொல்லுவேன். வடிவா எழுதி வச்சுக்கொள்வோம். மிக நீட்டா எழுதி கொள்ளவும். இருவாயின் முன்முக கோடலை வரைக. அடுத்தது இருவாயின் பின்முக கோடலை வரைக. இருவாயின் பின்முக கோடலை வரைக. இருவாயின் பின்முக கோடலை வரைக. அடுத்த கேள்வி ஆடலோட்ட மின்முதல்களுக்கு உதாரணம் தருக. ஆடலோட்ட மின்முதல்களுக்கு உதாரணம் தருக. அடுத்தது ஒரு ஆள் எழுதாம இருக்குது. ஆடலோட்ட மின்முதலுக்கு உதாரணம் தருக. அடுத்தது நேரோட்ட மின்முதலுக்கு உதாரணம் தருக. வெளியில போற தம்பி. நேரோட்ட மின்முதலுக்கு உதாரணம் தருக. ரைட். சொல்லுங்க பிள்ளைகள், ஆடலோட்ட மின்முதலுக்கு உதாரணம். வெரி குட். ஒன்று டைனமோ சொல்லலாம். டைனமோ. அடுத்தது மின் பிறப்பாக்கி. அதுல எல்லாம் மின்னோட்டம் ஏன் ஆடலோட்டம் கனவு கண்டு கண்டுதான் வரும். விட்டு விட்டு தான் வரும். சரியா? அதே மாதிரி நீரோட்ட மின்முதலுக்கு உதாரணம் உலர் மின்கலம், அமில சேமிப்பு கலம், அப்படியெல்லாம் சொல்லலாம். கார் பேட்டரிகள், தொலைபேசி பேட்டரி எல்லாம், சூரிய கலம் எல்லாம் நேர் மின்னோட்டம். இப்ப அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போறோம். ரெண்டு இருக்கு பாருங்க. பெய்ப்பு. பெய்ப்பு. அடுத்தது பயப்பு. தமிழ் உங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் என்ன தெரிஞ்சிருக்கு. என்ன பெய்ப்புக்கு ஆங்கிலம் சொல்லுங்க. சரியா? இன்புட். இன்புட் இன் பண்றேன்னு சொல்லுவோம். இன்புட். இது அவுட்புட். பதில் ஆங்கிலம் தெரியும். அவுட்புட். அப்ப இன்புட் அவுட்புட் என்ன விளக்கம் சொல்லுங்க. என்ன இப்ப என்ன ஒன்றை நாங்க கொடுக்கல. இப்ப இன்புட் என்ன? நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கேன்? இன்புட் பண்ணி கொண்டிருக்கேன். உங்களுக்கு விஷயத்தை தந்து கொண்டிருக்கேன். நான் என்ன அப்புறம் திருப்பி கேள்வி கேட்டு உங்களோட அவுட்புட்டை நான் பாக்குறேன். அதை இன்புட் அவுட்புட். சரி. அப்ப போனை யோசிப்பேன். போனை சார்ஜ் பண்ண போறேன். சார்ஜ் பண்ணிக்கல நான் கொண்டு 230 வோல்டேஜுக்கு கொடுக்க போறேன். அப்ப இன்புட். ஆனா அதுல இருந்து போன்ல வெளியே சார்ஜர்ல இருந்து வெளியில வாரது இவ்வளவு கிட்டத்தட்ட 5 வோல்டேஜ் 4 வோல்டேஜ் அப்படி வருது. அப்ப அது அவுட்புட். இப்ப கேள்வி என்ன, இதை நாங்கள் ஆடல் ஓட்டத்துக்கு விட்டால் இதுல இருந்து வார வோல்ட் அளவுக்கு நேரத்துக்கு கிராஃப் இதெல்லாம் 2014 பார்த்தேன். ரைட். இதுக்குரிய கிராஃபுக்கு 2 கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரிய வேணும் இருவாயி இதுல பயன்படுத்த எத்தனை இருவாயு பயன்படுத்தப்பட்டிருக்குது? எத்தனை இருவாயு பயன்படுத்தப்பட்டிருக்கு? 4. 4. ரைட். 4 இருவாயு பயன்படுத்தும். அப்ப இருவாயு என்ன செய்யும் என்று பார்த்து நாங்க முதல்ல சொல்லிட்டோம். ஆடல் ஓட்டத்தை நீரோட்டமா மாற்றும். ஏன்னா 2 பக்கம் ஓடுறத ஒரு பக்கமாக்கி விட்டு. இப்ப பாருங்க, ஆடல் ஓட்டம் என்ன, மின்னோட்டம் என்ன செய்யுது? 2 திசையிலையும் பாயும். அன்றைக்கு நம்ம விளங்கப்படுத்தினோம். உதாரணமாக அவனிங்க புதுசா வந்தாக்களும் மேலோட்டமா சொல்ல போறோம். இது டைனமோல் என்றால்
என்ன ஏ என்ற முடிவிடம் பி என்ற முடிவிடம். அப்ப ஏயில மின்னோட்டம் வரைக்கல பியில வராது, பியில மின்னோட்டம் வரைக்கல ஏயில வராது. அத சரியா, இதான் விஷயம். ஏயில வரைக்கல பியில இந்த கல்லக்கடா நாயக்கன் நாயக்கண்டா கல்லக்கன் ஏயில மின்னோட்டம் வரைக்கல பியில வராது, பியில வரைக்கல ஏயில வராது. அவ்வளவுதான் கதை. இப்ப இவர் என்ன செய்ய போறார்? இந்த கீழே இருக்கிற எல்லாத்தையும் போய் அழிக்க போறார். கீழே இருக்கிறத இல்லாம செய்ய போறார். இந்த இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறத இல்லாம செய்யறதா நான் பேர். சரியா, இல்லாம செய்துட்டு என்ன செய்ய போறார்? அப்படியே தொடர்ச்சியாக போறார், தொடர்ச்சியாக போறார் இப்படி. அவ்வளவுதான். அதே அளவு உயரத்துல அதுல வடிவப்பட்டி என்ன வேணும், அதே அளவு உயரத்துல அப்படியே போட்டுவிட்டா சரி. அவ்வளவுதான் விஷயம். சரியா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு சிக்கல் ஒன்று வரப்பு, இதெல்லாம் நடைமுறையில வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி இப்ப பேருங்க ஒருக்கா மின்னோட்டம் கூடுது ஒருக்கா குறையுது, இப்படி கூடுது குறையுது என்றால் ஒரு உபகரணத்தை தொடுத்தா என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஒருக்கா முருகும், ஒருக்கா மெதுவா வேலை செய்யும், ஒருக்கா திருப்பி ஸ்பீடா. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்னா வேற என்ன செய்ய வேணும்? இப்படி வர மின்னோட்டத்தை என்ன செய்ய வேணும்? சீராக்கும். ஒப்பமாக்க வேணும். அதுக்கு நாங்க பாவிக்கிற சொல்லு வந்து ஒப்பமாக்குறதுக்கு. இப்ப அவர் கேட்ட கேள்வியதான். ஏன்னா இதற்கு இப்ப தயாரிக்கப்பட்ட புதிய சுற்றில் பயப்பின் ஓட்டத்தை என்ன ஒப்பமாக்குறதுக்கு எதை பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தலாம் ஒப்பமாக்குறது? கொள்ளளவி. கொள்ளளவி கடிகாரம், கொள்ளளவியை பயன்படுத்தலாம். அப்ப இதுல வந்து தந்ததுல என்ன கொள்ளளவிக்கு என்ன குறியீடு பயன்படுத்தினா? ஜூ. அப்ப ஜூ எழுதினா சரி, கொள்ளளவி என்று விட ஜூ எழுதிவிட்டா சரி. எதை பயன்படுத்தினாலும் ஜூ. கொள்ளளவி, கொண்டன்சர், கெப்பாசிஸ்டர், என்னதுக்காக ஒப்பமாக்கு. இதுல இன்னொரு கேள்வி என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒப்பமாக்குறதுக்காக கொள்ளளவி சுற்றில எவ்வாறு இணைக்கப்படும்? அப்ப எழுதிக்கொள்ளுங்க, ஒப்பமாக்கலின் பொருட்டு கொள்ளளவி, ஒப்பமாக்கலின் பொருட்டு கொள்ளளவி, ஒப்பமாக்கலின் பொருட்டு கொள்ளளவி சுற்றில எவ்வாறு இணைக்கப்படும்? லிவின்சன் வாப்பு வரவே இல்லை. எவ்வாறு இணைக்கப்படும்? விரைவா சமாந்தரமாக. வெரி குட் ஜீனுசா. சமாந்தரமாக இணைக்கப்படும், சமாந்தரமாக இணைக்கப்படும். இப்ப நான் படிப்பிக்கிற விஷயம் எங்க எத்தனையாம் பக்கத்துல இருக்கு? விரைவா சொல்லுங்க. யார்பா முந்திரண்டு? 68. 68. வெரி குட். 68ஆம் பக்கம் புக்கோட இருக்க வேணும். புத்தகம் எல்லாம் தண்ணியை மாத்திடணும் படபடாண்டு. பரீட்சைக்கு மிக குறுகிய நாட்கள் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் இருக்கு பரீட்சைக்கு? விரைவா சொல்லுங்க. பரீட்சைக்கு இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளது? எவ்வளவு நேரம் சொல்லக்கூடாது. இன்றைக்கு 30. ஆஹ் இன்றைக்கு எத்தனாம் தேதி? 31. 31. அப்புறம் என்ன நேன் காலங்களே இவங்க பார்க்க யோசிக்கிறோம். ஆனா ஜனவரியில எத்தனை நாள், ஏப்ரல் எத்தனை நாள் தெரியாது. ஏன் யோசிக்கிறீங்க எத்தனை நாள் இருக்கு? ரைட். இப்போ ஜூம் நீக்கும் திருப்பி வேற வேணும். அதுக்குள்ள ஒரு முக்கியமான தகவல், நாளைக்கு 1ஆம் தேதி இனிய புது வருட வாழ்த்துக்கள். நாளைக்கு இப்போ உங்களுக்கு காலை அதிகாலை வகுப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு அறிய தருகிறேன். பாருங்க எல்லாரும் முகத்தையும் சிரிப்பு கொண்டு வரும். நல்ல நித்திர விழலாம். ரைட், ஓகே. நித்திரையும் கொள்ளத்தானே வேணும். ரைட், சரியா. கோயிலுக்கு போறாங்க, கோயிலுக்கு போக படி கொடுத்துறாங்க, கொடுத்த மகிழ்ச்சியாக சரியா சொல்லி சொல்லி கொடுத்த வரும்படி கந்த ஆக்சைடு சூழலுக்கு பிடிக்கப்படுது, சூழலை மாசுபடுத்துறதுல அடியேனும் ஒரு பங்களிப்பு தார சொல்லி சொல்லி கொடுத்தவர். ஆயிட். படி கொடுத்துறத விட சுகமான வேலை. புத்தகத்தை எடுத்து கொளுத்து, புத்தகத்தை எடுத்து பார்க்கவர், ரிசல்ட் தான் அப்படியே கொழுந்து விட்டு எறியவர். ரைட்.
அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, நாளைக்கு வகுப்புகள் இடம்பெறாது. சரி, அஞ்சாவது போப்போம். பதினொன்றுல கிருஷானந்தன் வாசிங்க போமா. மனிதன் குருதியில் அடங்கும் சில ஆக்கக்கூறுகள் கீழே தரப்பட்டுள்ளது. செங்குருதிக்கலம், வெண்குருதிக்கலம், குருதிச்சிறுதட்டு, புரதம், குளுக்கோசு, Ca2+, யூரியா. குருதியில் ரைட், அதிக அளவு அடங்கியுள்ள சிறுதுணிக்கை வகை யாது? சாமிக்ஸா சொல்லுங்க அவனுடைய குருதியில் அதிக அளவு அடங்கியுள்ள சிறுதுணிக்கை வகை. பண்டதர் விஜயசிந்தா சாமிக்ஸா. சாமிக்ஸா ம் ஓம் குருதியில் அதிக அளவு அடங்கியுள்ள சிறுதுணிக்கை யாது? செங்குருதிக்கலம். வெரி குட், செங்குருதி கலம் என்பது சரியான விடை. ஆனா பாட்டு எல்லாமே இருக்குல்ல. உடலில் ஓடும் செங்குருதி, ரெட் ரெட் ஆர்பிசி. ரைட். மேலே குறிப்பிட்டுள்ள கூறுகளில் குருதி திரவத்தில் அடங்கும் கூறுகள் 2 நிறைய கிடக்கு. பாவம், 2 தான் கேட்கு. ரைட், நிறைய கிடக்கு. டிஷானி சொல்லுங்க, டிஷானி. டிஷானி சார் சொல்லுங்க. யூரியா, யூரியா அவை பெனமனாத தீயன். குளுக்கோஸ், குளுக்கோஸ், எல்லாம் சொல்லலாம். நிறைய கிடக்கு. இதுல புரதம், குளுக்கோஸ் சொல்லலாம், Ca2+ புரதம், சொல்லலாம், அயன்கள். புரதம். புரதம். புரதம் வருமா? தட்ஸ் ராங். புரதம் பெறாது. ஏன்னா அப்படி ஏன்னா அமினோ அமிலம் சரி, புரதம் பெறாது. கவனமா. இப்ப யூரியா, குளுக்கோஸ், Ca2+, இந்த மூன்றுல ஏதாவது 2 எழுதினா சரி. அடுத்தது, குருதியில் உள்ள நைதரசன் கழிவு பொருள் ஒன்று தருக. இதுல நைதரசன் கழிவு யூரியா. யூரியா. குட். நைதரசன் கழிவு யூரியா. யூரியாவின் அப்ப கேள்விகளுக்கு எழுதி கொள்ளுங்க. யூரியாவின் இரசாயன சூத்திரம் யாது? ஜன முகம் அங்கேயோ கண்ட ஞாபகம் இருக்கா? ஜனகன் இல்ல சார். என்ன முதங்க சந்திச்சிருக்கீங்களா? இல்ல சார். இல்லையா? உங்களோட டிஎன்ஏ தெரிஞ்ச டிஎன்ஏ இருக்கு. ரைட், பாவம். குருதியில அவளை கொள்ளுங்க. யூரியாவின் இரசாயன சூத்திரம் யாது? யூரியாவின் இரசாயன சூத்திரம் யாது? ரைட், இரசாயன சூத்திரம் சொல்லுங்க அப்பம். CONH2 twice. வெரி குட். CONH2 twice. CONH2 இது அடிக்கடி பரிச்சயத்தில் இருக்கிறதுக்கு மிகவும் பிடிச்ச விஷயம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. CONH2 CONH2 twice. ரைட், இது இந்த டக்குன்னு சார் மூலக்கூற்று திணிவை காணுங்க பார்ப்போம் விரைவாக. சார் மூலக்கூற்று திணிவு விரைவாக காணுங்க. நாளைக்கு வகுப்பில் சந்தோஷம் அன்றைக்கு வேகமா சொல்லுங்க. எங்கே?
இங்கே மிர்ஃபான் செய்தா சட்டிட்டு எல்லாம் போடலாம். கலர் சாப்பிடுவோங்க நான் சாப்பிடும் பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற மாதிரி படிப்பா எல்லாம் இதெல்லாம் போன் எல்லாம் கூட இருக்கு போட டக்குன்னு விடைய போடலாம். மகிழ்ச்சியா இருக்கு இப்படி பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நான் படிப்புகிறேன். ம். சரி நேரம் போகுது ஏன் லேட்டாவது பார்ப்போம் பாருங்க. காவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சி சமன் 12 அதான் கனவை ஜோசி ஒன்றுக்கு நினைக்கிறேன். ஓ சமன் 16 இதெல்லாம் நீங்க செய்து செய்து பயிற்சியில வரும். இப்போ எக்ஸாம் வரப்போகுது. ஆ என் சமன் 14. ம் அடுத்தது எச் சமன் 1. ஆயிடுச்சு. அப்போ ஒருக்கா பாருங்க. ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. 1 தர 12 சக ஏன் சார் 1 போட்டிங்கன்னா 1 இல்லாட்டி 1 2 போட கீழே பாருங்க 1 இல்லை. இங்கேயும் அப்படிதான் 1 தர 16 சக இதுல பாருங்க இங்க 2 மொத்தம் பிராக்கெட் என்ன போட்டிருக்கு. அப்ப 2 நீங்களும் பிராக்கெட் போடும் 2 நைதர்சனத்தின் 1 தானே இருக்கு. அப்ப 14 தர 1 அப்ப நான் நேரடியா 14 போட போறேன். சக அடுத்தது இது எத்தனை இருக்கு ஐதரசன் 2 இருக்கு. 2 2 தான். ரைட் இனி கூட்டுங்க 12 14 2 16 2 வைக்கினா 32 உலகத்தையும் கூட்டி விட்டா எத்தனை வரும் சொல்லு எவ்வளோ பிள்ளைகள் வரும். எத்தனை வரும் கூட்ட 44. 44 என்ற கடவுள். ஆ 60 60 அப்ப சாரணத்தினி வேண்டா என்ன விட போட வேணும் 60 என்று போடணும். சாரணத்தினி வேண்டால் 60 மூலத்தினி வேண்டு சொன்னால் என்ன போட வேணும் கிராம் -1 போடணும். கவனிங்க இப்ப சூம் நிக்க வேகமா ஜாயின் ஆக வேணும். சூம் நிக்க திருப்பி ரீஜாயின் ஆக வேணும். 60 கிராம் மூல் -1 வரும். சூம் இப்ப கட் பண்ண போறேன் திருப்பி ஜாயின் ஆகி வாங்க. ரைட்